OnePlus அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது OnePlus ஓப்பன் அப்படிங்கிற பேரில் இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. OnePlusஓட இந்த ஓப்பனில் என்ன விஷயங்கள் தாராங்க, மேலும் இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க அதில் தாங்க. முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். அதாவது நமக்கு OnePlus ஓப்பனை பொறுத்தவரையும் வெளியும் டிஸ்பிளே இருக்குது, உள்ளியும் டிஸ்பிளே இருக்குது. அதாவது ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணும்போது உள்ள வந்து ஒரு 7.82 இன்ச்சுக்கான 2K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதில் 1ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து போகுது. இது ஒரு LTPO பேனலாக வருது. மேலும் 2800 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. ஸோ நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது போ 1440 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங் சப்போர்ட்டும் இருக்கு. அதனால இந்த ஃபோன் வந்து லோ லைட்ல யூஸ் பண்ணா கூட கண்ணு வந்து கெடாது. இது போக இந்த டிஸ்பிளேக்கு வந்து ஒரு அல்ட்ரா தின் கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் தரதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபோனை வந்து க்ளோஸ் பண்ணும்போது வெளியே ஒரு டிஸ்பிளே இருக்கு. அதாவது 6.31 இன்ச்சுக்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு LTPO பேனலா வருது. அதாவது 10ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து 2800 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. அதே மாதிரி 1440 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால கண்ணு வந்து இரிட்டேஷன் இல்லாம யூஸ் பண்ணலாம். இந்த வெளியுள்ள டிஸ்பிளேக்கு நமக்கு வந்து செராமிக் கார்டுக்கான ப்ரொடெக்ஷன் தரதா சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட்டாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதான் இந்த ஃபோனோட டிஸ்பிளே. அடுத்தபடியாக ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 சிப்செட் கொடுக்குறாங்க. இது 4 nm ப்ராசரில் வருது. ஏற்கனவே தெரியும் நமக்கு வந்து ஃபிளாக்ஷிப் சிப்செட்டாக வருது. ஸோ லேட்டஸ்டான சிப்செட் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கேம்ஸோ மல்டி டாஸ்கிங்கோ எல்லாமே வந்து ஈஸியாக இதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபோன் வந்து ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து ஹீட் ரிசெப்ஷன் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. அதனால ஹீட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். மேலும் மல்டி டாஸ்கிங் இந்த ஃபோன் நல்லா இருக்கும் சொல்றாங்க. அட் அ டைம்ல வந்து 3 விதமான விண்டோஸ் வந்து ஓபன் பண்ணலாம் சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து 3 விதமான விண்டோஸை அட் அ டைம்ல ஓபன் பண்ணி சைமல்டேனியஸா சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய ஆப்ஸ் வந்து ஒரே நேரத்தில் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருக்கும். காரணம் பெரிய ஸ்கிரீன், அது போக வந்து நமக்கு வந்து மல்டி டாஸ்கிங் ஈஸியாக பண்ணலாம். இது போக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல விதமான ப்ரீசெஸும் இருக்கு நமக்கு வந்து மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த ஃபோன் வந்து 16 GB RAM வித் 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல வருது. நமக்கு RAM வச்சு LPDDR 5X RAM பயன்படுத்துறாங்க. ஆனா ரொம்ப ஒரு ஃபாஸ்டான RAM கொடுத்திருக்காங்க. ஆனா ஸ்டோரேஜ் வந்து UFS 4.0 கொடுத்திருக்க காரணத்தால ரொம்ப ஃபாஸ்டான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி இந்த ஃபோன் வந்து Android 13 OSல Oxygen OSல 13.2 இன்டர்ஃபேஸ்ல வந்து ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு வந்து டியூவல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனா மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியா ஃபோனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. முதல் கேமரா வந்து ஒரு 48 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.7 ஆபர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. அதனால ஃபோன்ல எடுக்கிற வீடியோஸ் வந்து ஷேக்கினஸ் இல்லாம எடுக்கலாம். மேலும் இது வந்து ஒரு புது சோனி சென்சராக வருது. அதாவது சோனியோட LOIT T808 அப்படிங்கிற ஒரு சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ இது லேட்டஸ்டான ஒரு ஃபிளாக்ஸி சென்சராக வருது. இது இப்போ ரெண்டாவது கேமரா ஒரு 48 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 114 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்கலாம். இது வந்து சோனியோட IMX581 சென்சர். அதாவது இது f2.2 ஆபர்ச்சர்ல வருது. இது போக இதே கேமரால நமக்கு வந்து மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம். மூணாவது 64 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இது f2.6 ஆபர்ச்சர்ல வருது. மேலும் இந்த கேமரால வந்து நமக்கு 3x ஆப்டிகல் ஜூம் பண்ணலாம். மேலும் 6x வந்து இன் சென்சார் ஜூம் பண்ணலாம் சொல்றாங்க. அது போக 120x வரையும் டிஜிட்டல் ஜூமும் பண்ணலாம். இந்த கேமரா வந்து ஆம்னிவிஷனோட OV32C அப்படிங்கிற ஹாசல்பல்டோட சென்சார் கொடுக்குறாங்க. இது இப்போ பிரைமரி கேமரால 4K வீடியோ வந்து 60 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல கேப்சர் பண்ணலாம். அதுபோல டால்பி வீடியோஸும் கேப்சர் பண்ணலாம் சொல்றாங்க. அதாவது 4K ரெசல்யூஷன் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் கேப்சர் பண்ணலாம் சொல்றாங்க. மற்றபடி செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 2 கேமரா இருக்கு. நமக்கு வந்து போனை க்ளோஸ் பண்ணி இருக்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் சைடுல வந்து ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இதுல வந்து 88.5 டிகிரிஸ் வரையும் ஒயிட் ஷாட்ஸ் வந்து எடுக்கலாம். இது வந்து கவர் டிஸ்பிளே, அதாவது வெளியே உள்ள டிஸ்பிளேல செல்ஃபி கேமரா வருது. அதே போன்ல உள்ள கவர் டிஸ்பிளேல வந்து 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இதுல 91 டிகிரிஸ் வரையும் நமக்கு வந்து ஒயிட் ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும். மேலும் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரால நமக்கு 4K வீடியோ வந்து 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் கேப்சர் பண்ணலாம் சொல்றாங்க. இந்த போன் 3.5 ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அதுபோல USB Type-C ஆடியோ தான் தராங்க. மேலும் வந்து 3 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்கா சொல்லியிருக்காங்க. அதனால வந்து சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டும் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மேலும் போனோட சைடுல பவர் பட்டன் தராங்க. இது இப்போ IPX4 கான ரேட்டிங் இருக்கு. அதனால லைட்டா தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. மேலும் முக்கியமான விஷயம் இந்த போனோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து கிளாஸ் பாடியும் இருக்கு. அது போக லெதர் ஃபினிஷும் இருக்கு. உங்களுக்கு தேவையானபடி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த போன்ல 5G கான SANS சப்போர்ட், 4G கான VoLTE, ட்ரிபிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3, NFC, டூயல் பேண்ட் GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. அதே பேட்டரிஸை பொறுத்தவரையில வந்து 4085 mAh பேட்டரி தராங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு வந்து 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது. இது மூலமா சார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து 0 to 100% சார்ஜ் வரும். 42 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆக முடியும் சொல்றாங்க. கடைசியா இந்த போனோட விலை வந்து 1,39,999 அப்படிங்கிற விலையில அமேசான் வெப்சைட்ல விற்கிறாங்க. ஸோ ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போன் அப்படின்னு வந்தாலே பிரைசிங் அதிகமாக தான் இருக்கும் சொல்லி நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி அதிகமாக தான் இருக்கு. இருந்தால் OnePlus வந்து அவங்களோட ஃபோல்டபிள் ஸ்மார்ட் போனை இந்த பிரைசிங் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்குறதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க. இருந்தால் வந்து இந்த ஃபோன் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட் செக்ஷன் கீழே மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம்.